ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தக் லைஃப் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அது லாஸ்ட் Thursday தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு மணிரத்னமோட ஒரு ஃபிலிம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சிம்பு, கமலஹாசன், த்ரிஷா, அபிராமி, ஜோஜோ ஜார்ஜ், நாசர் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. டைரக்டர் மணிரத்னம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் டிராமா ஜானர்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். யூஷுவல் நம்ம அடிச்சு தோச்ச ஒரு பழைய டெம்ப்ளேட் தான். இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருக்காரு. மும்பைல வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அன்பார்ச்சுனேட்டா ஒருத்தர் வந்து சுட்டுர்றாரு. அதனால வந்து அது அவரு தான் சுட்டாரா, யார் சுட்டாருன்னு தெரியல. அந்த ஒரு இன்சிடென்ட்ல ஒரு பையன காப்பாத்தி கூட்டு போறாரு அவரு. கூட்டு போய் அவரே வளர்க்குறாரு. அந்த பையன் தான் சிம்பு. ஆ அதே மாரி அந்த பையனும் பெரியவனாயி அவர் கேங்லயே அவன் வந்து நல்லா ஒர்க் பண்றான். பிளஸ் அவர் வந்து ஒரு சிச்சுவேஷன்ல ஜெயில் போற டைம் வருது. அந்த டைம்ல அவரோட பொறுப்ப அந்த பையன்ட்ட ஒப்படைச்சுட்டு போறாரு. அவரு ஜெயில் போயிட்டு வரதுக்குள்ள அந்த பையன் வேற ஒரு ஸ்கெட்ச் ஒண்ண போட்டு இவர காலி பண்ண பிளான் பண்றான். ஸோ இவரையும் கொல்ல பிளான் பண்றாங்க. இதுக்கப்புறம் இவர கொன்னாங்களா இல்லையா? அந்த கேங்குக்கும் இவருக்கும் என்ன ஆச்சு? பிளஸ் இதுதான் அந்த படத்தோட மீதி கதை. ரொம்ப ஒரு சிம்பிள் ஒன் லைனர் தான் இது. நீங்க நெறைய கமர்ஷியல் படங்கள்ல, கேங்ஸ்டர் படங்கள்ல பார்த்திருப்பீங்க. சொல்லணும்னா அந்த கதைய சொல்லிட்டு போலாம். போயிட்டே இருக்கும் 3 ஹவர்ஸ்க்கு. அந்த மாதிரியான ஒரு ஃபிளாட்டான ஒரு கதை தான் இது. மெயினா அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் அவரோட ஆக்டிங் சூப்பரா இருந்தது. லைக் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எனக்கு தெரிஞ்சு டீஏஜிங் பண்ணியிருக்காங்களா இல்ல மேக்கப்பா என்னன்னு தெரியல. ரொம்ப அந்த ஒரு அந்த ஒரு 80s 85ல வர அந்த ஒரு கமல் மாரி இருந்தாரு பார்க்கறதுக்கு. நல்லா யங்கா அந்த ஒரு லுக் ஒண்ணு குடுத்திருந்தாங்க. நல்லா இருந்தது அந்த லுக்ல கமல். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஓல்டேஜ் அந்த ஒரு கேங்ஸ்டர் லுக் அதெல்லாம் அவருக்கு நல்லா சூட் ஆயிருந்தது. ஓரளவு மேக்கப்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுவும் அந்த லுக்ல எனக்கு பார்க்கும்போது எனக்கு அந்த பமல் கே சம்பந்தம்லாம் ஞாபகம் வந்தது அந்த லுக். அது நல்லா இருந்தது அவரோட அந்த ஒரு கேங்ஸ்டர் லுக். அதுக்கப்புறம் இந்த ஏதோ ஒரு போதி தருமர் மாரி ஒரு கெட்டப்ல வருவாரு கிளைமாக்ஸ்ல. அதுதான் அந்த கெட்டப் தான் கொஞ்சம் எனக்கு ஃபன்னா பட்டுது. அந்த முடி இப்படி வச்சுக்கிட்டு, அதுல எனக்கு கொஞ்சம் அது ஒரு மாரி ஃபன்னா தான் இருந்தது அந்த லுக். அது இன்னும் கொஞ்சம் கூட மேக்கப் நல்லா பண்ணியிருக்கலாம். அந்த லுக் மட்டும் ஒரு மாரி இருந்தது. பட் ஆனா ஆக்டிங் பொறுத்தவரைக்கும் சூப்பரா பண்ணியிருந்தாரு கமல். நல்லா அந்த கமலோட ஆக்டிங் பத்தி நான் எதுவுமே சொல்ல தேவையில்ல. செமையா பண்ணியிருந்தாரு. குடுத்த ரோல் ரொம்ப நல்லா நீட்டாவே நடிச்சிருந்தாரு படம் பூராமே. ரொம்ப அவ்வளோ ஆக்ரோஷமான ஒரு ரோல் அவர் இல்லன்னா கூட, அந்த ஒரு கேரக்டர் ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஏன்னா இந்த படத்துல ஆக்ரோஷமான ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்புக்கு தான் இருக்கு. சிம்புவோட பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருந்தது. ஸோ படத்துக்காக அவ்ளோ உழைச்சிருக்காரு. பார்க்கும்போது தெரியுது. போட்டி போட்டு கமல் கூட நடிச்சிருக்காரு. ஏன்னா கமல் மாரி ஒரு லெஜண்ட் கூட நடிக்கும்போது அவரோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு படி ஏறவே இருக்குன்றபோது செம பெர்ஃபார்மர் இருக்காரு. ஏன் சிம்புவுக்குலாம் அதிகமான படங்கள் கிடைக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. நெறைய பாஸ்ட்ல அவருக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ், அவர் மேல இருக்கக்கூடிய கேஸஸ்னால அவருக்கு எதுவும் படம் கிடைக்க மாட்டேங்குது பெருசா. அட் பிரசன்ட் சிச்சுவேஷன்ல பட் ஆனா ஒரு செம்ம ஆக்டர். அவரு திரும்பி கம்பேக் இப்ப குடுக்குறாரு. அடுத்த 4 படம் பேக் டு பேக் ஹீரோவா வேற. அதெல்லாம் குடுத்தாருன்னா தாறுமாறா தெறிக்க போகுது தமிழ் சினிமா. அந்த மாரி வந்து எஸ்டிஆர் பயங்கரமான ஒரு நடிப்பு அரக்கன்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மர் இந்த படத்துல பயங்கரமா பண்ணியிருக்காரு எஸ்டிஆர். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஒரு சீனா இருக்கட்டும். இந்த ஒரு வில்லனிசம் லைட்டா உள்ள வரும். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்டான ஒரு கேரக்டர் அவருக்குள்ள ஸ்டார்ட் ஆகி அந்த ஒரு வில்லனிசம் அந்த ஒரு எலிவேஷன் ஒண்ணு வரும். அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அவரோட ஃபேஸ்ல அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கட்டும். ஒரு சீன் ஆஃப் ஆக்டிங் செமையா பண்ணியிருந்தாரு. அது மாதிரி த்ரிஷா அவங்க இந்த படத்துக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு கேரக்டர்ன்னு சொல்லுவேன். அந்த ஒரு தேவையில்லாத ஒரு ஆணின்னு சொல்லுவேன். அந்த மாரி தான். ஏன் படத்துல அவங்க கேரக்டரே ஃபர்ஸ்ட் வச்சாங்கன்ற மாரி எனக்கு இருக்கும். ஏன்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து த்ரிஷா வந்து பாத்தீங்கன்னா, கமலுக்கு ஒரு கீப்பா தான் பண்ணியிருப்பாங்க. லேட்டர் அந்த கீப்ப கொத்திட்டு கொண்டு போயிருவாரு நம்ம எஸ்டிஆர். என்னடா கேரக்டர் இது? அது போக ஏன்னா மெயினா மணிரத்னம் படங்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பெண் கேரக்டரும் அந்த ஒவ்வொரு கேரக்டரும் அப்படி ரொம்ப ஸ்ட்ராங் ஓரியன்டடான ஒரு கேரக்டரா இருக்கும். ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு பெண் கேரக்டரே ஸ்ட்ராங்கா எனக்கு படல இவ்ளோ வொர்ஸ்ட்டா தான் காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப எனக்கு தப்பா பட்டுது. அது வந்து லைக் அது நீங்க மணிரத்னம் படத்துல இத நான் எதிர்பார்த்ததே இல்ல. ஏன்னா, அவரு ஏன் ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி மாறுனா கூட, இந்த மாரியா பண்ணுவாரு? ஒரு ஃபீமேல் கேரக்டர் ஒரு படத்துல இந்த அளவுக்குலாம் வொர்ஸ்ட்டா காட்ட மாட்டாரு. ஆனா, இந்த மாரி நடக்கிறது தான் ஒரு கேங்ஸ்டர் லைஃப்ல எல்லாரோட லைஃப்லயும் இந்த மாரி நடக்கிறது தான். பட் அந்த படத்துல ஏன் இந்த அளவுக்கு இப்படி காட்டணும்னு தெரியல. அவங்க கேரக்டர் பெருசா அதுக்கான ஸ்கோப்பும் இல்ல. ஏதோ பேர் போட்ட வச்சு ஒரு ஆணி மாரி தான். அந்த மாரி அபிராமி அவங்களும் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, கமலுக்கு ஒய்ஃபா பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு ரோல் தான் அவங்கது. அந்த ஒரு கிளைமாக்ஸ், ப்ரீ கிளைமாக்ஸ்லாம் அவங்க ரோல் அவங்க ரோலுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. பட் அது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, அவங்களும் அந்த ஒரு வைஃப் ரோல் தான் ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாங்க அபிராமி. அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, ஜோஜோ ஜார்ஜ், நாசர் இவங்கலாம் அந்த படத்துல வந்து ஜோஜோ ஜார்ஜ் அவங்க கேங்ஸ்டராவும் அந்த அந்த கேங்ல ஒருத்தராவும், அதே மாரி நாசர் வந்து கமலுக்கு அண்ணனாவும் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் தான். நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க கேரக்டர் ரோல் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. அதே மாரி அசோக் செல்வன் அவர் இந்த படத்துல வந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸரா பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டர் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. மேபி அதனால தான் ஜெயம் ரவி எஸ்கேப் ஆயிட்டாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா துல்கர் சல்மான் எஸ்கேப் ஆயிட்டாருன்னு நெனைக்கிறேன் அந்த கேரக்டர்ல இருந்து. ஏன்னா இந்த கேரக்டர் அவங்களுக்கு பேஸ் பண்ணது தான். படத்துல இந்த கேரக்டர் பெருசா ஸ்கோப்பே இல்ல. அதனால தான் அந்த 2 ஹீரோஸ் வெளிய போயிருக்காங்க. சரி இவரு வந்து ஒத்துக்கிட்டு நடிச்சிருக்காரு. படத்துல ஒரு 3 சீன் 4 சீன் தான் வராரு. அவர் சீன்ஸே இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாம். அது வந்து ரொம்ப ஒரு கேரக்டர் அவருக்குமே தேவையில்லாத ஆணி ஒட்ட வச்ச மாரி தான் இருக்கு. அவர் கேரக்டருக்கு நீங்க வேற ஒரு நார்மல் ஆக்டர் கூட போட்டுருக்கலாம். ரொம்ப சின்ன புது ஆக்டர் கூட நீங்க போட்டுருக்கலாம். அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும். இவர் கேரக்டரையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பெருசா அதுல வந்து இதெல்லாம் குடுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருந்தாரு. அதே மாரி ஐஸ்வர்யா லட்சுமி அவங்க கேரக்டரும் வந்து பாத்தீங்கன்னா, அசோக் செல்வனோட அந்த ஒரு எக்ஸ் ஒய்ஃபா ஒரு ரோல் அவங்களது. அது ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒண்ணு இருக்கு. அவங்களுக்கும் சிம்புக்குமான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அத நீங்க வந்து அது வந்து நீங்க அந்த ஒரு கிளைமாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா புரியும். ப்ரீ கிளைமாக்ஸ்ல நல்லாருக்கும். அவங்க கேரக்டரும் அந்த சின்ன ரோலா இருந்தாலும் நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. மெயினா மியூசிக்க பொறுத்தவரைக்கும் ஏஆர் ரஹ்மான்
சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா நீட்டா போட்டிருந்தாரு. ஆனா அந்த சாங் எதுவுமே படத்துல தான் வரல. பிச்சு பிச்சு தான் உள்ள போட்டிருந்தாங்க. பெருசா ஃபுல் சாங்கா வரல. அது மாரி பாட்டா நீங்க ஆடியோவா கேட்கும்போது அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது சாங்ஸ்லாம். படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி எல்லா சாங்குமே சூப்பரா இருந்தது. எஸ்பெஷலி அந்த ஒரு விண்வெளி நாயகா இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அதே மாரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப நல்லா சூப்பரா போட்டிருந்தாரு. நெறைய இடங்கள்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பிளஸ் இந்த ஒரு சில அந்த ஒரு செகண்ட் ஹாஃப்லலாம் அந்த ஒரு ஃபைட் சீன் போகும்போது இருக்கட்டும், அந்த ஒரு த்ரில்லர் மூவ்மெண்ட் போகும்போது இருக்கட்டும், அந்த சேசிங் மூவ்மெண்ட் போகும்போது இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா நீட்டா போட்டிருந்தார். பட் ஆனா அவர் இதுக்கு முன்னாடி இந்த மணிரத்னம் காம்பினேஷன்ல அந்த செக்க சிவந்த வானம்ல ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு. அந்த ஒரு ரைட்டா அந்த மாதிரியான ஒரு ரிசம்பிள் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த படத்தோட பிஜிஎம். பட் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா நீட்டா போட்டிருந்தாரு ஏஆர் ரஹ்மான். அதே மாதிரி ரவி கே சந்திரனோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். அந்த ஒரு கேங்ஸ்டர் தீம் ஒன்று செட்டப் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அந்த ஒரு சார்கோல் அந்த அந்த ஒரு ப்ரௌன் கலர் தீம் அது. அது அந்த படம் ஃபுல்லாமே அந்த ஒரு டிஐ ஒர்க் ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பிளஸ் கேமரா ஆங்கிளா இருக்கட்டும், அந்த ஒரு சேசிங் சீன் ஒன்று இருக்கும். அதுவா இருக்கட்டும், பிளஸ் ஃபைட் சீன் இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா சூப்பரா சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு. கேமரா ஆங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த 2 ஃபேஸ் ஆஃப் கமலுக்கு பிளஸ் இந்த சிம்புக்குமான அந்த ஒரு ஃபேஸ் ஆஃபும் நல்லா இருந்தது. பிளஸ் அந்த ஒரு பனி பிரதேசத்துல செகண்ட் ஹாஃப்ல எடுக்கக்கூடிய ஒரு சில சீன்ஸ்ல சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அந்த மாதிரி எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீகர் பிரசாத் படம் 2.25 மணி நேரம் கிட்ட போகுது. அது மணிரத்னம் படம் ஜென்ரலாவே வந்து ஒரு 2 hours 40 minutes மேல தான் போகும். ஸோ இந்த படத்துலயும் ஓரளவு கொஞ்சம் கட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா நீட்டா எடிட் பண்ணியிருந்தாரு. ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி பெருசா அந்த அளவுக்கான லேகார மூமெண்ட்ஸ் உள்ளுக்குள்ள நிறையவே இருக்கனால நம்ம அதை எடிட் சொல்ல முடியாது. பட் முடிஞ்சவங்க நல்லா நீட்டா எடிட் பண்ணியிருந்தாரு. டைரக்டர் மணிரத்னம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஸ்கிரீன் பிளே வந்து கமலஹாசனோட சேர்ந்து ஸ்கிரீன் பிளே இருக்காரு ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல வந்து கமலோட ஒர்க்கும் நிறைய இன்புட்ஸ் இதுல இருக்கு. ஸோ ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி ஓரளவுக்கு பழைய அதிக பாதாள ஸ்டோரி தான். மெயினா வந்து ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு போரிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளேவா தான் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு பழைய கான்செப்ட் அடிச்சு அரைச்சமாவே போட்டு அரைச்சாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன்ஸ் எதுவுமே இல்லை. படத்தை செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு 15-20 நிமிஷம் சீனை தவிர நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல படம் ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி வந்து இடையில ரொம்ப பிடிச்ச லேகான சீன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபிளாட்டா போச்சு. கதைக்குள்ளேயே போகல. செகண்ட் ஹாஃப் அப்படியே ஏதோ ஒரு கதைன்னு சொல்லிட்டு இதுதான் நமக்கு ஏதோ ஒரு சீரிஸ் இல்ல ஒரு சீரியல் பார்த்த ஒரு ஃபீல் தான். அது ஒரு நல்ல ஒரு கேங்ஸ்டர் படம் பார்த்த ஒரு ஃபீல் இல்லை. ஏன்னா மணிரத்னம் இந்த மாதிரி படங்கள் அவர் எடுக்க மாட்டாரு. அவர் ஒரு நல்ல கான்செப்ட்ல ஒரு நல்ல படங்கள் அவரோட படங்கள் எல்லாமே அந்த ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் நல்ல ஸ்ட்ராங்காகவும் காமிச்சு இந்த லவ் சப்ஜெக்ட் ஏதோ த்ரில்லர் சப்ஜெக்டோ நீட்டா எடுப்பாரு. இது வந்து இது வந்து உண்மையிலே இது வந்து மணிரத்னம் தான் எடுத்தாரா இல்லை அவரோட அசிஸ்டன்ட் யாராவது எடுக்க சொல்லிட்டு வீட்டுக்கு போய் தூங்கிட்டாரான்னு தெரியல. அந்த மாதிரி தான் அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப வீக். ஃபர்ஸ்ட் ஹாஃபே பெருசா செல்ஃப் எடுக்கல. பிளஸ் வந்து அந்த ஒரு கேரக்டர்ஸும் உள்ளுக்குள்ள எதுவும் பெருசா இல்லை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷா அந்த மாதிரியான அந்த ஒரு கீப் கேரக்டர் போட்டாங்க. உள்ளுக்குள்ள மிச்ச ஃபீமேல் கேரக்டர்ஸ் யாரையுமே சரியாகவும் யூஸ் பண்ணல. கதையே இதுல பெருசா இல்லை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையை நீங்க எவ்வளவோ படத்துல பார்த்திருப்பீங்க. ஒரு ஒரு வளர்ப்பு மகனே நமக்கு அகேன்ஸ்டா ஆகுறதெல்லாம் அது இந்த மாதிரி தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா வில்லன் வந்து ஆஸ் யூஷுவல் சிம்பு தான். ஹீரோ வந்து கமல். அந்த ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ் எதுவும் பெருசா இல்லை. ரொம்ப டல்லா இருந்தது. மெயினா கமலே இதை எப்படி ஒத்து நடிச்சாரு தெரியல. இது இந்தியன் இந்தியன் படத்துல ஒரு நல்ல கேரக்டர் தான். இதுல அந்த கேரக்டர் அவருக்கு சுத்தமா செட்டும் ஆகல பெருசா. ரொம்ப எப்படி ஒத்துக்கு நடிச்சாருன்னு தெரியல. உள்ளுக்குள்ள போய் என்ன ஆச்சுல ஷூட்டிங்ல இது கண்டிப்பா இது கமல் மாதிரி ஆள் இருக்கும்போது எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சு நிறைய மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சிருக்கணும். அதை அப்படியே விட்டுட்டாங்க. இது வந்து அட்லீஸ்ட் இந்த ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கூட தெரியும் நம்ம இந்த படம் வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல ஃபேஸ் ஆயிருக்கு. கதையும் ஒன்றும் இல்லை. ஏன்டா இப்படி 2 பக்கம்னாலும் இந்த தேட்டரில் தூங்க வைக்க போறானுங்க அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு ஆடியன்ஸா இருந்து தான் போறான். ஆனால் அவங்களே சஜஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மணிரத்னம் ஒரு சீனியர் டேரக்டர் விட்டு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் இந்த கதையை கொண்டு போய் வேற யாரையா கொடுத்தீங்கன்னா தூக்கி குப்பையா தான் போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லாத கதையில எப்படி இத்தனை பேர் வச்சு அவர் எடுத்தாரு எனக்கு புரியல. அவருக்கு ரொம்ப ஸ்டஃப் போயிடுச்சு. இதுக்கு சங்கரே பரவாயில்ல, திரும்பி ஒரு 2 மூவிஸ் கம்பேக் கொடுத்தாருன்னா வந்துடலாம். மணிரத்னம் டைரக்டா கோ பேக் தான். இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க சோஷியல் மீடியால. நானே இந்த படம் கொஞ்சம் ரிலீஸ் செக் ஆனதுனால இப்பதான் பார்க்க முடிஞ்சது. அதனால தான் ரொம்ப லேட் ரிவ்யூ 4-5 டேஸ்க்கு அப்புறம் ரிவ்யூ பண்றேன். பட் ஆனா ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு மூவி. ரொம்ப போர் அடிச்சதுன்னா தியேட்டருக்கு வரணும். சும்மா வந்து உட்காரணும்னா வேணா ஏசி காத்துல உட்காந்துட்டு போங்க. மற்றபடி காசு சுத்தமா வேஸ்ட். நான் எதிர்பார்க்கவே இல்லை. மணிரத்னம் படத்திலே இந்த படம் தான் வந்து எனக்கு தி ஒஸ்ட் மூவின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு சொதப்பி வச்சிருக்காரு. எவ்வளவோ ஒரு சில ஆவரேஜ் படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. பட் அதையே நம்ம பிலோ ஆவரேஜ்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா படத்தோடையும் பிலோ ஆவரேஜ் ஆகி போச்சு மணிரத்னம் படத்துல. ரொம்ப ஒரு வந்து இது வந்து நமக்கு பார்த்த ஒரு 4th 5th டேல பார்த்த நமக்கே இப்படி ஒரு ஃபீல் ஆகுதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் டே தியேட்டர்ல போய் பார்த்த ஆடியன்ஸ் ஏன்னா ஹெச்ஆரோட ஃபேன்ஸ் கமலஹாசன் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஃபீலிங் சேட் ஃபார் தெம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிவ்யூ முடிக்க வேண்டியதான். இந்த படம் அதனால வந்து ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டான ஒரு மூவியா போயிடுச்சு. இது வந்து அப்படியே மறக்க வேண்டியதான். பேட்டரிமா மறந்துட்டு அடுத்த படத்துக்கு போக வேண்டியதான். சரி இந்த மாசம் ஏதாவது பெரிய படமா இந்த படம் தான் இருக்குன்னு ஆசைப்பட்டு போய் பார்த்துட்டேன்னா நம்மளாம் மாசத்துக்கு ஒரு படம் 2 படம் தான் ரொம்ப செலக்டிவான ஒரு பெரிய ஹீரோஸ் படம் நம்ம போய் பார்த்துட்டு இருக்கோம். சின்ன படங்களும் பார்க்கறது உண்டு. பட் அந்த ஒரு பெரிய ஹீரோ படம்னு நமக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் தியேட்டருக்கு போகவே. சின்ன படம் ஏதோ சும்மா போய் பார்க்கணும்னு போய் பார்க்கறது தான். பட் ஆனால் இந்த படம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். அது வந்து அந்த ரிவ்யூ பார்த்தப்பே ஒரு நம்பிக்கை இருந்தது. மேபி நம்ம ஆளுங்களோட ரிவ்யூ ஒவ்வொருத்தருந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஏன்னா சில பேர் வந்து அவங்களோட ஒப்பீனியன் தான் சொல்றாங்க. ஈவன் ஃபேன்ஸ் ரிவ்யூவா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஃபேன்ஸ் சொல்ற விஷயமா இருக்கட்டும். சரி நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் தான் அந்த படம் பார்க்க போனேன். செமத்தியான ஒரு அடி தலைவலியோட தான் வெளியே வந்தேன். என்னன்னு தெரியல. வர கமர்ஷியல் படங்கள்லாம் சொதப்புது. மெயினாக பெரிய லெஜெண்டரி டேரக்டர்ஸ் சொதக்குறாங்க. இவங்கலாம் திரும்பி கம்பேக் கொடுத்தாகணும்.
ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 4 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒருத்தவங்க ரொம்ப ஒரு பிலோ டைம் வாட்ச் தான் அது. இந்த மியூசிக்குக்கும் சாங்குக்காக இந்த படம் போய் பார்க்கலாம். பிஜிஎம்காக பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்துல வேற எதுவுமே இல்லை. சிம்புவோட ஆக்டிங்கை டோட்டலாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க. சொதப்பிட்டார் மணிரத்னம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.